Hi, hello dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தான். கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தானில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு வெப் சர்வீசஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு வெப் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் எ சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைன் டு சப்போர்ட் interoperable machine to machine interaction ஓவர் அ நெட்வொர்க். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு நெட்வொர்க்குன்றது ஃபுல்லாகவே மிஷின் சிஸ்டம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு மிஷின் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு மிஷின் சிஸ்டத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா we need some software system. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெப் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் டிசைன் டு சப்போர்ட் interoperable machine to machine interaction ஓவர் அ நெட்வொர்க். The following are some terms used in web services. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இந்த வெப் சர்வீசஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் www, செகண்ட் ஒன் வெப்சைட் அண்ட் வெப் பேஜ், தேர்ட் ஒன் இஸ் வெப் ஹோஸ்டிங் ஆர் வெப் சர்வர். ஸோ வெப் சர்வரை நம்ம எப்படின்னு சொல்லலாம்னா இன்னொரு நேம் வந்து வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த்து வந்து பார்த்தோம்னா URL, சிக்ஸ்த் ஒன் DNS, seventh one HTML, eighth one DHTML and ninth one is XML. ஸோ இந்த டேர்ம்ஸ் பற்றி தான் நம்ம ஒன்றுன்னா இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா www. ஸோ இது நம்ம சின்ன கிளாஸ், அதாவது ஃப்ரம் சிக்ஸ்த்துலேருந்தே நம்ம இந்த www வந்து படிச்சுட்டே தான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸும் கூட. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு சொல்லலாம், W3 அப்படின்னு சொல்லலாம், இந்த வெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். It was invented by Tim Berners-Lee in 1989. ஸோ இந்த www-வை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் 1989 கண்டுபிடிச்சிருக்காரு. Before www, internet was mainly used for obtaining textual information. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த www இன்டர்நெட்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் அப்டெய்னிங் ஒன்லி த டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன். ஒரு டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். we can view only the text formats. ஓகேங்களா? பட் ஆஃப்டர் www it supports graphic and textual information. ஸோ முதல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்க்கும்போது கிராஃபிக்கும் இருக்குது, அதே சமயத்தில் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா www. Next, website and web page. We have to know and we should know what is mean by website and what is mean by web page. So first one we are going to learn website. So what is mean by website? A collection of interconnected web pages are called website. So collection of interconnected web pages தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா website. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே collection of web pages இருக்குது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் சேர்ந்து தான் வெப்சைட். ஸோ வெப் பேஜ் அப்படின்றது என்னென்னா a document that uses HTTP or HTTPS is called a web page. ஸோ வெப் பேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெப் பேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் அண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HTTP ஃபார்மேட்லேயோ இல்லை HTTPS ஃபார்மேட்லேயோ நம்ம வந்து இந்த வெப் பேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோம் பேஜ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த டாப் லெவல் வெப் பேஜ் ஆஃப் அ வெப்சைட். when a website is opened its home page is displayed. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் த டாப் லெவல் வெப் பேஜ் ஆஃப் அ வெப்சைட். ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டோட டாப் லெவல் ஆஃப் த வெப் பேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ when a website is opened its home page is displayed. நம்ம ஃபஸ்ட்டு எப்போ வந்து ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோமோ நம்ம ஃபஸ்ட்டு வியூ பண்ணுறது அந்த பேஜோட ஹோம் பேஜை தான் நம்ம பார்ப்போம். அந்த சைட்டோட ஹோம் பேஜை தான் நம்ம வியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெப் ஹோஸ்டிங் ஆர் வெப் சர்வர்.
So it is an online service that enables you to publish your website or web application on the internet. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ். இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டையோ இல்லை வெப் அப்ளிகேஷனையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த வெப் ஹோஸ்டிங்கோ இல்லை வெப் சர்வரையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. It is basically rent some space on a physical server where we can store all the files and data necessary for our website to work properly. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா லைக் டொமைன், ஒரு டொமைனை நம்ம என்ன பண்ணுவோம்னா காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த டொமைனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு தேவையான டேட்டாவோ இல்லை டீட்டெயில்ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவோம். அதோடு மட்டும் இல்லாமல் டேட்டாஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தோம்னா வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து நம்ம அந்த ஃபிசிக்கல் சர்வரை வந்து நம்ம அதுலேருந்து கொஞ்சம் இடத்த வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ரெண்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை பர்மனெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். அது வந்து பார்த்தோம்னா ரேட்டை பொறுத்து அது மாறுபடும். ஸோ அது மூலமாக நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சம் பாப்புலர் வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் ஆர் எதெல்லாம் ஃபேமஸான வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோடாடி, ஹோஸ்ட்கேடர், ப்ளூ ஹோஸ்ட். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பாப்புலர் வெப் ஹோஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. Now we are going to talk about web server. Web server அப்படின்னா என்னென்னா, the computer system providing the web hosting is known as web server or web host. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெப் சர்வர், அப்படி இல்லைனா வெப் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து வெப் ஹோஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதோட ப்ராசஸ், அதோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப் சர்வர் ஆர் வெப் ஹோஸ்ட். It is an online service that enables you to publish your website or web application on the internet. We already discussed about this point. So that is a web hosting. Yes, the same point only. Here it is repeating. Next one is URL. So what is mean by URL? URL stands for Uniform Resource Locator. So U means uniform, R means resource, L means locator. It is a complete address of a website. ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் அட்ரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா URL அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல் த URLs ஃபார் த வெப் பேஜ் ஆர் யூனிக். ஸோ எப்படி நம்ம வீட்டுக்கு டோர் நம்பர் வந்து எப்படி யூனிக்காக இருக்கோ, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு நம்பர் அலோகேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா URL. ஸோ நம்மளோட வெப் பேஜஸோட URLs எல்லாமே யூனிக்காக இருக்கும், அதாவது டியூப்ளிகேஷன் இருக்காது, அதாவது ரிப்பீட்டேஷன் வந்து இருக்காது. ஸோ URL லுக் லைக் திஸ், அதாவது டைப் : /address /path. So example https://codetracker.com/exam/signup.php. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கம்ப்ளீட் அட்ரஸை நம்ம பார்க்குறோம். ஸோ HTTPSன்றது அதோட டைப், codetracker.comன்றது டொமைன் நேம், இங்கே எக்ஸாம் சைனப்ன்றது வந்து அதோட பாத். ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் அட்ரஸை வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் DNS, அதாவது டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வர். It is used to map the domain name with IP address. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அதோட டொமைன் நேம் எங்கே இருக்குன்றதை மேப் பண்ணிவிட்டு அதோட IP அட்ரஸை நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அதுதான் DNS. In order to match the name we type in with the number, our request needs to go to a DNS server which maintains a list of IP address mapped to names.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஃப்ளவர் என்ற ஒரு வேர்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா www.youtube.comன்றது நான் கூகுள் சர்ச்சில் நான் கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சர்ச் அந்த வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேர்டை என்ன பண்ணால் டொமைன் நேம் சர்வரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த www.youtube.comோட ஐபி அட்ரஸ் என்னன்றதை முதல்ல ஃபெச் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ்க்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போயிட்டு டிஎன்எஸ் அதாவது அந்த சர்வரில் இந்த ஐபி அட்ரஸ்க்கு நேராக என்ன பேஜ் இருக்கோ அந்த பேஜ் வந்து நமக்கு ஃபெச் பண்ணி அதுக்கப்புறமேட்டா நமக்கு யூடியூப் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா in order to match the name we type in with the number, our request needs to go to a DNS server which maintains a list of IP addresses mapped to names. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேஜஸுமே ஆக்சஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கான ஐபி அட்ரஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க https://codestracker.com/exam/signup.php. இங்கே நமக்கு தெரியும் codestracker.com என்றது வந்து டொமைன் நேம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சம் காமன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் மோஸ்ட் காமன் டொமைன் நேம்ஸ். ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியல் அப்படின்னா www.google.com. நெக்ஸ்ட் edu அப்படின்னா எஜுகேஷன் www.annauniv.edu. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அதுக்கு வந்து gov. ஸோ www.isro.gov.in. நெக்ஸ்ட் மிலிட்ரிக்கு வந்து .mil கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் அதுக்கு வந்து .net அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ www.slideshare.net. நெக்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து .org. ஸோ www.wikipedia.org. நெக்ஸ்ட் கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா .co. ஸோ www.sbi.co.in. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா பிஸ்னஸ்க்கு என்ன டொமைன் நேம்னா .biz. நெக்ஸ்ட் டெலிவிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா .tv. ஸோ www.greentv. ஓகேங்களா, green.tv. இதே வந்து கண்ட்ரிக்கு டொமைன் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ .au அப்படின்னா ஆஸ்திரேலியா, .dk அப்படின்னா டென்மார்க், .in அப்படின்னா இந்தியா, .nz அப்படின்னா நியூசிலாந்து, .ca அப்படின்னா கனடா, .fr அப்படின்னா ஃப்ரான்ஸ், .jp அப்படின்னா ஜப்பான், .uk அப்படின்னா யுனைடெட் கிங்டம். ஸோ இது மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ அதோட அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா HTML. ஸோ HTML அப்படின்னா என்னென்னா இட் ஸ்டாண்ட் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML இஸ் யூஸ்டு டு கிரியேட் வெப்சைட்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் டேக்ஸ் இன் இட். ஈச் டேக்ஸ் perform some certain operation on websites. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா HTMLன்றது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த HTML லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும். ஸோ இந்த HTML லாங்குவேஜ் மூலமாக தான் ஒரு வெப்சைட்டே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ விச் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் டேக்ஸ் இன் இட். இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ ஈச் டேக் பர்ஃபார்ம் சம் சர்டைன் ஆப்ரேஷன் ஆன் வெப்சைட். ஸோ ஒவ்வொரு டேக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணும். இமேஜ்க்காக ஒன்று, வீடியோக்காக ஒன்று, அண்டர்லைன், போல்ட், இட்டாலிக், இது மாதிரி ஒவ்வொரு டேக் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ ஆல் த HTML ஃபைல்ஸ் சேவ் .html எக்ஸ்டென்ஷன். அந்த HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா .htmlன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா it can create only static and plain pages. So if we need dynamic pages then HTML is not useful. ஸோ HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பப்ளிஷ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாமே தவிர நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் வெப்பேஜ். இதே டைனமிக் வெப்பேஜ் அப்படின்னா அந்த வெப்பேஜை நம்ம ஈஸியாக இன்டர்நெட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
Next, need to write lot of code for making simple web page. நான் ஒரு சிம்பிளாக ஒரு வெப் பேஜ், இப்போ கூகுள்ன்ற வெப் பேஜ் இருக்குன்னா அந்த வெப் பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது பார்க்குறதுக்கு என்னவோ சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி நிறைய நான் வந்து கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த HTML யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கோடிங் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் குட் இன் HTML. இதில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. யார் வேணால் இந்த கோடை மாற்றலாம். Next, DHTML. So DHTML stands for Dynamic Hypertext Markup Language. அதாவது HTML ஓட அட்வான்டேஜஸ் தான், அதாவது அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா DHTML, அதாவது Dynamic Hypertext Markup Language. It is a combination of web development technologies used to create dynamically changing websites. ஸோ இது வந்து பார்த்தோம்னா டைனமிக்காக என்ன ஆகும்னா வெப்சைட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இன்டர்நெட்டில் நம்ம ஈஸியாக பப்ளிஷ் பண்ணலாம், ஈஸியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த DHTML. ஸோ வெப் பேஜஸ் மே இன்க்ளூட் அனிமேஷன், டைனமிக் மெனூஸ் அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த வெப் பேஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம அனிமேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், மெனூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். The technologies used include a combination of HTML, JavaScript or VBScript. ஸோ இந்த DHTML நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டோ அப்படி இல்லைனா VBScriptோ நம்ம இந்த கோடிங்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது XML. ஸோ DHTMLோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் XML. ஸோ XML stands for Extensible Markup Language. ஸோ X means extensible, M means markup and L means language. So XML was designed to store and transport data. ஸோ இந்த XML எதுக்காக அப்படின்னா டேட்டாபேஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த XML வந்து யூஸ் ஆகுது. There is no predefined tags are available in XML. ஸோ HTML வந்து பார்த்தோம்னா some predefined tags வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா அது மாதிரி predefined tags அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பயும் போல் நம்ம கோடிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். We can define our own tags. ஸோ நம்ம ஈஸியாகவே நம்மளோட ஓன் டேக்ஸை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HTML, DHTML and then XML. ஸோ மூணுமே வந்து பார்த்தோம்னா ஒரே கேட்டகரி தான். ஸோ ஒவ்வொன்றும் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் HTML தான். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். HTMLனா என்ன, DHTMLனா என்ன, XMLனா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். DHTML அப்படின்னும்போது டைனமிக் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். XML சொல்லும்போது எக்ஸ்டென்சிபிள் மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ செகண்ட் பாயிண்ட் HTML வந்து பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் ஸ்டாட்டிக் வெப்சைட். வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் about this one. So HTML is used for creating the static website, but here it is in DHTML it is used to create dynamic website. In XML it is used to carry and store data. So we can store and transport the data in XML. So in HTML the third point is it has the extension .html. So how to save the file in HTML means we need to use .html extension. In DHTML the same thing .dhtml. In XML also the same thing .xml. So we need to use this kind of extension for this kind of files. So ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸுமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தியரி பேஸ்டு, அதாவது தியரி பேஸ்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணக்கூடியதுக்கான மெட்டீரியல் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு இன்னும் ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அது என்னென்னா
கேஸ் ஸ்டடீஸ் ஒன்று இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும். அது 4 மார்க்கோ இல்லை 5 மார்க்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேஸ் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பிபிடி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் 4 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ கண்டிப்பாக உங்களால் கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஸோ நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த 12th போர்டு எக்ஸாமில். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு others and thanks for your support dear students. Thank you so much to all.